பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்பு கேதுதல ஹிருதயத்துல சிவபெருமான எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் எப்பேற்பட்ட சாபமா பாம்புகளோட சாபம் நீங்கிய அதிசய கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் கோயில். புராணப்படி கைலாயத்தில் விநாயகர் சிவனை வணங்கும் போது என்னதான் வணங்குறாருன்னு நினைத்த ஆதிசேஷன் அகங்காரம் கொண்டான். அதனால் கோபமடைந்த சிவபெருமான் ஆதிசேஷனுக்கு உங்க இனத்திற்கு சக்தியும் விஷத்தன்மையும் போகட்டும்னு சாபம் விட்டார். அந்த சாபத்தை நீக்க தான் மகா சிவராத்திரி நாள்ல ஆதிசேஷன் தலைமையில அஷ்டநாகங்கள் எல்லாம் இங்க வந்து சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுது. வாயு பகவானும் ஆதிசேஷனும் யார் பெரியவன்னு போட்டி போட்டாங்க. அந்த போட்டியில் உலகத்துக்கு போகும் பிராணவாயுவை வாயு பகவான் நிறுத்திட்டாராம். மக்கள் கஷ்டப்படுறத பார்த்த ஆதிசேஷன் அந்த போட்டியிலிருந்து விலகிட்டார். ஆனா அதை கண்டு கோபமடைந்த சிவன் இருவருக்கும் சாபம் விட்டாராம். அதை போக்க ஆதிசேஷன் இங்க ஒரு குளத்தை உருவாக்கி 12 வருடம் அந்த குளத்துக்குள்ளே இருந்து சிவனை வழிபட்டு தன் பழைய நிலையை அடைந்தார். இந்த குளம் ஆதிசேஷர் தீர்த்தம்னு அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடினா உடம்புல இருக்கிற நோய்கள், குறிப்பா தோல் நோய்கள் கூட குணமாவதுன்னு அங்க உள்ள மக்களோட நம்பிக்கை. இங்க ராகு கேது ஒரே உருவத்தில் காட்சி தருறாங்க. அதுவும் மட்டும் இல்ல, இந்த கோயிலுக்கு வந்தாலே ராகு கேது தோஷம் உட்பட எந்த தோஷமாயினும் நீங்கும்னு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இது ஒரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு மிகவும் பிரபலமா சொல்லப்படுது. அதுவும் இல்ல, மல்லிகை அல்லது தாழம்பூ வாசனை வந்தா அங்க பாம்புகள் நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா யாரையும் தீண்டாதான். இன்னும் ஒரு அதிசயம், 2002 மார்ச் மாதத்தில் அம்பாள் சன்னதியில் இருக்கும் வண்டார் பூங்குழலி மேல் 7.5 அடி நீளமான பாம்பின் சட்டை மாலையாக கிடைத்ததாம். அந்த பாம்பு சட்டை இன்னும் அந்த கோயிலில் பாதுகாப்பா இருக்கு. நீங்க போனா இப்போவும் பார்க்கலாம். இப்படி அதிசயமான கோயில் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.